Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்க மதுரை பன் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம மதுரை பன் பரோட்டா பண்றதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்ததா நான் இன்னைக்கு 650 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கிறேங்க. அதுலயே வந்துட்டு நமக்கு கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அது கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற உப்பு சர்க்கரை இது எல்லாமே வந்துட்டு இந்த மாவுல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இது பன்னா இல்ல பரோட்டாவா அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியமா பார்ப்போம். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். ஸோ மறக்காம இதை ட்ரை பண்ணிடுங்க. இப்ப இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுல அடுத்ததா இதுலயே வந்துட்டு நம்ம தயிர் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு வந்துட்டு பால் சேர்த்திருக்கிறேங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலா வந்துட்டு இதுல நான் 1 கப் சேர்த்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுல ஒரு முட்டையை கூட வந்துட்டு ஒரு கப்ல உடைச்சு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதுல முட்டை சேர்த்தோம்னா வந்துட்டு எண்ணெய் தயிர் ரெண்டும் சேர்க்க வேண்டாம். நான் இன்னைக்கு முட்டை சேர்க்காதங்காட்டியும் வந்துட்டு இதுல எண்ணெயும் தயிரும் வந்துட்டு சேர்த்திருக்கிறேங்க. இப்ப இதை நல்லா கலந்து விடுங்க. கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா நல்லா உடைச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வீட்டுல வந்துட்டு அடிக்கடி சப்பாத்தி பூரி இல்ல பரோட்டான்னு செய்வோங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சுவையில் இருக்க இந்த மதுரை பன் பரோட்டாவை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு டைம் சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்க விட மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சுவை அட்டகாசமா இருக்குங்க. இப்ப வந்துட்டு நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப தண்ணி வந்து ஊத்த வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சீங்கன்னா கரெக்டா வரும். இன்னும் கொஞ்சமே வந்துட்டு தண்ணி ஊத்திக்கலாங்க. இன்னும் கொஞ்சமே நமக்கு தண்ணி தேவைப்படும். அதனால தண்ணி ஊத்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம அடிக்கடி வந்துட்டு யோசிப்போம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடலாமா, இல்ல டிஃப்ரெண்டான ரெசிபி வந்து கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு யோசிப்போம். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது உங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சதாகவும் இருக்கும். இப்ப பாருங்க, மாவு இந்த பக்கத்துல வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம இது பிசைறதுலதான் வந்துட்டு நம்மளோட பக்குவமே இருக்கு. நல்லா பிசைஞ்சு விடுங்க. அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க மாவை. இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க சப்பாத்தி தேய்க்கிற கல் இருந்துச்சுன்னா அதுல கூட வச்சு நீங்க வந்துட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம நல்லா பிசைய பிசைய அது அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆகி நல்லா இருக்குங்க. ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா அழுத்தி பிசையணுங்க. இப்ப பாருங்க நம்மளோட மாவு வந்து எப்படி ஆயிருக்குன்னு. நம்ம 10-15 நிமிஷம் பிசைய பிசைய வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும்.
பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு மேல இந்த மாவுக்கு மேல ஒரு 4-5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை நல்லா ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு வந்துட்டு நல்லா ஊறி கிடைக்கணுங்க. நீங்க வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஒரு காட்டன் ஈர துணி இருந்துச்சுன்னா அந்த மாவுக்கு மேலே வேணாலும் வந்துட்டு போட்டு நல்லா இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வந்துட்டு இது நல்லா ஊறி கிடைக்கணுங்க. அப்பதான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. தொடும்போதே வந்துட்டு அப்படியே நல்ல ஒரு ரொம்பவே சாஃப்டா இருக்குது. இப்போ இதையும் வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமா பிசைய வேண்டாங்க, லைட்டா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஊத்தி இருக்கிற எண்ணெயெல்லாம் மாவுக்குள்ள இறங்கி இருக்கும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு இந்த மாவு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதாங்க மாவோட பக்குவம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கையில உருட்டி இப்படி வச்சிங்கனாலே நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் நல்லாவே வந்துடுங்க. இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க ஒரு உருண்டை சைஸ்க்கு. இதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டியாச்சு பாருங்க. இப்போ இதையும் வந்துட்டு இனி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே வந்துட்டு மீதி இருக்கிற மாவுகள்லயுமே வந்துட்டு நம்ம உருண்டை செஞ்சுக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற மாவுகள்லயுமே வந்துட்டு உருண்டை செஞ்சு இப்ப எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கு மேலாலேயும் வந்துட்டு இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இப்ப இதையும் வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுவும் நமக்கு வந்துட்டு ஊறி கிடைக்கணுங்க. இது 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறினாலே போதும், நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேங்க. இதைய பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நம்மளோட பன் பரோட்டாவோட சீக்ரெட்டே வந்துட்டு இவ்வளோ நல்லா ஊறி ரொம்ப சூப்பரா கிடைக்கிறது தாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப அதுல இருந்து ஒரு உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம். கீழே வந்துட்டு இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருந்துச்சுன்னா அதுல கூட வந்துட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நல்லா கையில அழுத்தி கொடுக்கும் போதே வந்துட்டு நமக்கு இது ரொம்ப நல்லா விரிஞ்சு வருங்க. எவ்வளவு லேசா விரிக்க முடியுமோ அவ்வளவு லேசா வந்துட்டு நம்ம இதை நல்லா அழுத்தம் கொடுத்து விரிச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பன் பரோட்டா செஞ்சு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்த கார்னர்ல எல்லாம் வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுங்க, நல்லா விரிச்சு விடுங்க. அப்பப்ப வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் தொட்டுக்கோங்க. ஒரு கிணத்துல எண்ணெய் வச்சு எண்ணெய் தொட்டு தொட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம எவ்வளவு சாஃப்டா இருக்கு தேய்க்க முடியுமோ, எவ்வளவு லேசா இருக்குமோ அவ்வளோ லேசா வந்துட்டு நம்ம இதை அழுத்தி கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கார்னர்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த சைட்ல இருந்து எடுத்து அப்படியே இதை மடிச்சு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே வந்துட்டு இனி ஒரு சைட்ல இருந்து எடுத்து இதை அப்படியே மடிச்சு விடுங்க. ரெண்டு சைடும் மடிச்சு விட்டாச்சு. இப்ப டாப் கார்னர்ல இருந்து எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு இப்ப ரோல் பண்ண போறேங்க. நமக்கு கீழெல்லாம் வந்துட்டு ஒட்டி வராதுங்க, ரொம்பவே சூப்பரா வரும். அப்படியே வந்துட்டு சுருட்டிக்கோங்க. இப்ப வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே வந்துட்டு இந்த கார்னர் கொண்டு வந்து மேல இருக்கிறதுல வந்து அப்படியே லைட்டா வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. அது அப்படியே நின்னுக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே லைட்டாக கையில் வச்சு நம்ம அழுத்தி கொடுத்தோம்னாலே போதுங்க. நமக்கு வந்துட்டு இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையெல்லாம் தேவையே படாது. நம்ம ரொம்ப இதை அழுத்த போகிறதும் இல்லை, ரொம்ப லேசாலாம் தேய்க்கக்கூடாதுங்க. சும்மா அப்படியே லைட்டாக வந்துட்டு கையில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே போதும். நம்ம பன் பரோட்டாக்கு வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. ஒரு உள்ளங்கையில் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். நம்ம வந்துட்டு அப்படியே பார்த்தோம்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு சைஸில் வந்துட்டு இருந்தாலே போதும். ரொம்ப வந்துட்டு நம்ம அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பாருங்க எவ்வளோ அழகா லேயர் லேயராக வந்திருக்குன்னு. இப்போ இன்னொன்று வந்துட்டு நம்ம உருட்டி காமிச்சிடுறேங்க. சப்பாத்தி கட்டையில் வேணாலும் வந்துட்டு நம்ம இதை உருட்டிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு அப்படியே உருட்டிக்கோங்க. எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தேய்க்கவே வந்துட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டு அப்படியே இதை சுட்டு வேணாலும் எடுத்துடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு சைட்ல இருந்து எடுத்துட்டு அப்படியே மடிச்சு விடுங்க. இப்போ அடுத்த சைட்ல இருந்து எடுத்துட்டு மடிச்சு விடணும். இந்த டாப் கார்னர்ல இருந்து எடுத்துட்டு லைட்டா சுட்டி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிடணுங்க. நார்மலான பரோட்டாக்கும் இந்த பன் பரோட்டாவுக்கும் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அப்படியே வந்துட்டு இந்த முனையை எடுத்து உள்ள வந்துட்டு நல்லா வச்சு அழுத்தம் கொடுத்துருங்க. லைட்டா இந்த மாதிரி மட்டும் சப்பாத்தி கட்டையில நீங்க தேய்க்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி மட்டும் லைட்டா அழுத்தம் கொடுத்துருங்க. பாருங்க இந்த சைட்லாம் வந்துட்டு ஏர் பபிள்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சைட்ல பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு மொந்தமா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு தோசைக்கல் காய வச்சுக்கலாங்க. கல் காயட்டும். மேலால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பு வந்துட்டு ஒரு மீடியம்க்கு கொஞ்சம் கம்மியாக வச்சே வந்துட்டு வேக வச்சுக்கலாம். அப்பதான் வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லா வெந்து அருமையாக கிடைக்குங்க. கல் காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அழுத்தி வச்சிருக்கிறத எடுத்து அப்படியே மேலே வச்சுக்கலாங்க தோசைக்கல்லுல. மேலால வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான மதுரை பன் பரோட்டா இப்ப நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ரொம்ப அட்டகாசமா ரெடி ஆகி நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு கிடைக்க போகுது. இது பொறுமையா வேகும் போது தாங்க உள்ளெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வெந்து கிடைக்கும். அப்படியே வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. இன்னொரு சைடும் வந்துட்டு நல்லா வெந்து கிடைக்கட்டும். இதை சாப்பிட்டு பார்க்கும்போது இது பரோட்டாவா பன்னான்னு எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்குங்க. இன்னும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். எண்ணெய் வேணும்னா மேலால விட்டுக்கலாங்க. பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப அட்டகாசமா இருக்குதுங்க. இப்போ ரெண்டு சைடும் வந்துட்டு ரொம்ப நல்லா அருமையா வெந்துட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரியே வந்துட்டு நம்ம மீதி இருக்கிற மாவையும் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கல்லில் வச்சுக்கலாங்க. மேலால வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும்.
இல்லை எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பன் பரோட்டாவை வந்துட்டு இப்படி கையில் வச்சுட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாறதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. மேலெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பன்னே தாங்க, தொட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போதே. இந்த பன் பரோட்டாக்கு செம்மையான சால்னா எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான லிங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து சால்னாவும் ரொம்ப சூப்பராக செஞ்சுருங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த பன் பரோட்டாவையும் சால்னாவையும் வச்சுட்டு நான் ரொம்ப அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்பவே நல்லா வந்திருக்குதுங்க. பாருங்க, உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஃபியாக ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த அருமையான பன் பரோட்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.